மந்திரவாதியின் பேச்சுத் திறமை அல்லாவுதீனையும் அவனது தாயையும் சித்தப்பா என நம்ப வைத்தது. மறுநாள் காலை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் சித்தப்பாவை சந்திக்க அல்லாவுதீன் துள்ளி எழுந்து வந்தான். பிறகு இருவரும் சந்தை கூடுமிடத்திற்கு சென்றனர். எல்லா வகை துணிகளையும் கொண்டிருந்த பெரிய ஜவுளிக்கடை ஒன்றுக்கு அல்லாவுதீனை அழைத்துச் சென்றான் மந்திரவாதி. மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்து போடச் சொன்னான். நீ விரும்பும் ஆடைகள் எதுவானாலும் எடுத்துக்கொள் என்றான். பிரமிப்பான வேலைப்பாடுகளுடைய விலையுயர்ந்த ஆடையை அலாவுதீன் தேர்ந்தெடுத்தான். நண்பகல் நேரம் வந்தது. உயர்தர உணவு விடுதிக்கு சென்றனர். அங்கே அவர்களுக்கு வெள்ளித்தட்டில் உணவு பரிமாறப்பட்டது. திருப்தி அடையும் வரை அவர்கள் உணவை உண்டனர். பலரசத்தை குடித்தனர். பிறகு மந்திரவாதி அலாவுதீனை சுல்தானின் அரண்மனையையும் அதை சுற்றியுள்ள பூங்காவையும் காண அழைத்துச் சென்றான். ஏராளமான நண்பர்களை தான் தங்கியிருந்த விடுதிக்கு விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்ததும் அலாவுதீனை தன் அண்ணன் மகன் என்று அவர்களிடம் அறிமுகப்படுத்தினான். இதையெல்லாம் பார்க்கும்போது அலாவுதீனுக்கு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இரவு பொழுதும் வந்தது. அலாவுதீனை திரும்ப அவன் தாயிடம் அழைத்து வந்தான். தன் மகன் உடுத்தியிருந்த ஆடையை பார்த்ததும் அந்த தாயின் முகத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது. மந்திரவாதியை மனதார வாழ்த்தினார். நாளை மறுதினம் நான் இங்கு வருகிறேன். அல்லாவுதீனை என்னுடன் அழைத்துச் சென்று நகரத்துக்கு அப்பால் உள்ள பூங்காக்களையும் தோட்டங்களையும் சுற்றி காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றான் மந்திரவாதி. அல்லாவுதீன் தனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்தான். இதுவரை தன் தெருவை கூட தாண்டியதில்லை. அவன் வாழ்க்கையில் இன்று நடந்ததெல்லாம் உண்மைதானா என்று சிந்தித்து கொண்டே உறங்கச் சென்றான். மறுநாள் அதிகாலையிலேயே சீக்கிரமாக கண் விழித்தான் அலாவுதீன். சித்தப்பா வருகையை நோக்கி காத்திருந்தான். கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு கதவை திறந்தான். மந்திரவாதி தன் திட்டத்தினை இன்றே செயல்படுத்த தயாராக வந்திருந்தான். மந்திரவாதியை வாழ்த்தி வரவேற்றான் அலாவுதீன். இன்று நான் உனக்கு சில அற்புதங்களை செய்து காட்டுகிறேன். அவற்றை நீ வாழ்நாளில் மறக்கவே மாட்டாய் என்று புதிர் போட்டான் மந்திரவாதி சித்தப்பா. இருவரும் வீட்டை விட்டு நகர வாயிலை வந்தடைந்தனர். அங்கு உயரமான மாட மாளிகைகளும் பூங்காக்களும் அல்லாவுதீனின் கண்களுக்கு விருந்தாய் அமைந்தன. நகரத்தை விட்டு நெடுந்தொலைவு வந்துவிட்ட அவர்கள் மிகவும் களைப்புடன் பூங்கா ஒன்றில் ஓய்வெடுக்க நுழைந்தனர். மந்திரவாதி தன் இடுப்பை சுற்றியிருந்த சிறிய மூட்டையின் முடிச்சை அவிழ்த்தான். அதிலிருந்து பல வகையான தின்பண்டங்களை வெளியே எடுத்தான். சாப்பிடு மகனே, பசியாய் இருப்பாய் என்று அலாவுதீனிடம் கொடுத்தான் மந்திரவாதி. சாப்பிட்டு ஓய்வு எடுத்த பின்னர் அவர்கள் சோலையில் உலாவினார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்த அவர்கள் மலையின் அடிவாரத்தில் இருந்த வெட்டாரவெளி பிரதேசத்தை வந்தடைந்தனர். நாம் எங்கே போகிறோம் சித்தப்பா என்று வாயை திறந்தான் அலாவுதீன். நான் உனக்கு இன்னும் நிறைய இடங்கள் சுற்றி காட்ட வேண்டும். நீ இதையெல்லாம் எப்போது பார்க்கப் போகிறாய் என்று கொஞ்சம் கோபத்துடன் பேசினான் மந்திரவாதி. அலாவுதீனின் கவனம் திசை திரும்பாமல் இருக்க விசித்திரமான கதைகளை கூறினான். இவ்வாறு சொல்லியபடியே மந்திரவாதி தான் எண்ணிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய இடத்துக்கு அலாவுதீனை நயமாக பேசி அழைத்து வந்து விட்டான். இங்கே நான் உனக்கு விந்தையான பிரமிப்பூட்டும் காட்சிகளை காண்பிக்கப் போகிறேன். அத்தகைய காட்சிகளை எந்த மனிதனும் இதுவரை தன் கண்களால் கண்டதில்லை. சற்று நேரம் அலாவுதீனை ஓய்வெடுக்கச் சொன்னான். இப்போது எழுந்திரு, போய் கொஞ்சம் குச்சிகளையும் விறகுகளையும் பொறுக்கி வா என்றான். தன் சித்தப்பா என்ன செய்ய போகிறார் என்ற ஆவலில் தன் பயணக்களைப்பையும் மறந்து புதருக்குள்ளே போய் சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி வந்தான் அலாவுதீன். மந்திரவாதி விறகுகளை அடுக்கி தீ மூட்டினான். தன்னிடம் உள்ள சிறிய பெட்டியை திறந்து வாசனை பொடியை எரியும் நெருப்பில் போட்டான். மந்திரங்களை உச்சரித்தான். இவற்றை எல்லாம் வியப்புடனும் பயத்துடனும் அலாவுதீன் பார்த்து கொண்டிருந்தான். வானம் திடீரென்று இருண்டது. பூமி குலுங்கியது. நிலம் இரண்டாக பிளந்தது. தரைக்கடியில் கதவு பலகை ஒன்று தென்பட்டது. இச்சம்பவங்களை கண்டு மிகவும் திகிலடைந்த அலாவுதீன் மயங்கி தொப்பென்று விழுந்தான். அலாவுதீனின் உதவி இல்லாமல் தான் நினைத்தது நடக்காது என்பதை அறிந்த மந்திரவாதி மந்திரம் போட்டு அவனை எழுப்பினான். நான் சொன்னதை நீ செய்தால் இந்த உலகத்து மன்னர்களை விட நீ பணக்காரனாகி விடுவாய். இந்த பளிங்கு கதவு பலகையின் கீழ் பொக்கிஷ குவியல் உள்ளது. உன் ஒருவனை தவிர வேறு யாராலும் அதற்குள் நுழைய முடியாது. மறைந்துள்ள பொக்கிஷங்களை நாம் இருவரும் பங்கு போட்டு கொள்ளலாம் என்றான் மந்திரவாதி. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சித்தப்பா. உங்கள் உத்தரவின்படி நடக்கிறேன் என்று உற்சாகமாய் சொன்னான் அலாவுதீன்.
உன்னை எப்படியாவது ஒரு பணக்காரனாக்கி விடுவதே எனது லட்சியம். வா, வந்து இந்த பலகையை தூக்கி திற, அதனுள் தான் பொக்கிஷம் மறைந்துள்ளது என்று நயமாக பேசி நடித்தான் மந்திரவாதி. மந்திரவாதியின் சொற்களை கேட்டு குகைக்குள் நுழைய தயாரானான் அலாவுதீன். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே.